ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் டேஸ் கப்பில் நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்த சம்மருக்கு வந்து நம்ம ஹேரை வந்து எப்படா முடி கொட்டுறது வந்து காப்பாற்றுறது அப்படின்னு ஒரே மன உளைச்சலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு வீட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருட்கள் வச்சு நம்ம ஹேர் பேக் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து போட்டுட்டு வாங்க. முடி வந்து மேக்ஸிமம் அதிகமாக கொட்டுறதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றலாம். அது என்னென்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா, கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி வந்து வேப்பிலை, அதே மாதிரி கறிவேப்பிலை, வந்து 10 செம்பருத்தி பூ, அப்புறம் செம்பருத்தி இலை, மருதாணி, அப்புறம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய கற்றாழை, ஆலோவேரா வந்து ஒரு பெரிய கற்றாழை எடுத்து அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த சோத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து என்னென்னா கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எனக்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது ஹேர் டையாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும்னா ஹேர் வந்து கருமையாக இருக்கும். அதுக்கும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சம்மருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைமாவது போட்டோம்னா நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறதுலேருந்து காப்பாற்றலாம். நம்ம ஹேர் வந்து எப்படியும் இன்றைக்கி வாஷ் பண்ணோம்னா நாளைக்கெலாம் தலை வந்து வேர்க்கிறது, அது அப்படியே ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி இச்சினஸ் வர மாதிரி ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம பொடுக்குக்கோசரம் தான் நம்ம வந்து வேப்ப இலை வந்து சேர்த்துருக்கோம். உங்களால் முடிஞ்சது ஒரு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண முடியலனாலும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி முடி அதிகமாக கொட்டுறதுலேருந்து தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை வச்சு தான் ஹேர் ஆயில் வந்து நானே எண்ணெய் வந்து காசி நானே ஹேருக்கு வந்து தேய்ச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். முடி வந்து நல்லா வளருது. அதே மாதிரி நல்லா கருமையாகவும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் வந்து இந்த எண்ணெயை தேய்க்கிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு எண்ணெய் தேய்ச்சோம்னா நம்மளோட முடி வந்து ஹேர் ஃபால் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆகாமல் இல்லை. நம்ம வந்து ரெகுலராக வந்து எண்ணெய் தீர்ற பக்கமாக நம்ம வந்து எண்ணெய் காசி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டே இருந்தோம்னா முடி வந்து நல்லா ரீக்ரோத் கொடுக்கும். நல்லா ஹேர் வந்து நல்லாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கருமையாகவும் வளருது, நல்லாவும் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு நான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம வந்து ஜூஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த கப்பில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்கு இதில் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஜூஸ் கப்பை வச்சு நம்ம வந்து அமுத்தி எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே அந்த கசடெல்லாம் உள்ளே நின்றுக்கும். சுற்றி வந்து அந்த சாறு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம வந்து இதை வந்து தனியாக அரைச்சி வேறு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆலோவேரா வந்து சேர்த்தேன். ஆலோவேரா போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இங்கே பாருங்கள் கரிசலாங்கண்ணி சேர்க்குறேன். கரிசலாங்கண்ணி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் மூணாவது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒன்று சேர்த்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் எல்லாம் வந்து போட்டுட்டு இங்கே பாருங்கள் கடைசியாக இப்போ வந்து நம்ம வந்து வெந்தயத்தை வந்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். நல்லா வளன்னு இருக்குது. நல்லா தலையில் வந்து இதை வந்து நம்ம வந்து போட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு அதே மாதிரி ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக முடி நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம தொடும்போதே கை வந்து கருமையாக வருது, தெரியுதா? இது வந்து நல்லா வந்து முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மருதாணியும் அதே மாதிரி வந்து கரிசலாங்கண்ணியும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கான இதையும் ஹெல்ப் பண்ணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வந்து ஹோம் ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது வந்து. கரிசலாங்கண்ணி ஒன்று தான் மேக்ஸிமம் வந்து கிடைக்காது. அது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து பவுடராக இருக்கும். அது வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் வீட்லேயே சிம்பிளாக கிடைக்கக்கூடியது தான். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஹேருக்கு வந்து ஹேர் பேக் வந்து போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முடி வந்து ஹேர் க்ரோத் ஆகுறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முடி வந்து கொட்டாமே இருக்கும். இந்த வெயிலுக்கு சம்மருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஹேர் பேக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அவங்க டிஎஸ் கப்புல். ஓகே, பாய்.